பண்றீங்களா? அவங்களால நடக்க முடியாது, கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் எங்க போறோம்னு சொன்னாதான் சார். நீங்க முதல்ல யூனிஃபார்ம்ல முடியுது. நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தா கோர்ட்டுக்கு வருவாங்க. வட சென்னையை அலறவிட்ட A+ ரவுடி பாம் சரவணன். சார் நீங்க முதல்ல யூனிஃபார்ம்ல முடியுது. நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தா கோர்ட்டுக்கு வருவாங்க. கோர்ட்டுக்கு வந்தவரை சுற்றி வளைத்த பெரிய டீம். என்ன செக்யூர் பண்றீங்களா? அவங்களால நடக்க முடியாது, கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. சினிமா பாணியில் காரில் துரத்திய மனைவி, பதற வைக்கும் பின்னணி. சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் என்கிற பாம் சரவணன். 49 வயதான இவர் போலீசாரின் சரித்திர பதிவேட்டில் A+ கேட்டகரி ரவுடி என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளார். இவர் மீது 7 கொலை வழக்குகள், 6 கொலை முயற்சி வழக்குகள், ஆழ்கடத்தல், கஞ்சா கடத்தல் உட்பட 37 குற்ற வழக்குகள் உள்ளன. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் வலதுகரமான சரவணனை கடைசியாக கடந்த ஆண்டு ஜனவரியில் MKB நகர் போலீசார் கஞ்சா வழக்கு ஒன்றில் சுட்டுப் பிடித்தனர். அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த அவர் போலீஸ் கண்ணில் படாமல் தலைமறைவானார். புளியந்தோப்பு பகுதியில் அச்சுறுத்தல் அதிகமாக இருந்ததால் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதிக்கு மனைவியுடன் ஷிப்ட் ஆனது தெரியவந்தது. இந்நிலையில்தான் புளியந்தோப்பு ஸ்டேஷனில் பதிவு செய்த கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் அவரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டினர். ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசாரும் அவரை தேடி வந்தனர். இதற்கிடையே வழக்கு ஒன்றில் ஆஜராக மனைவி மற்றும் வக்கீல் டீமுடன் காரில் திருவள்ளூர் கோர்ட்டுக்கு வந்தபோது அவரை ரவுடி தடுப்பு பிரிவு போலீசார் தட்டி தூக்கினர். மப்டியில் வந்த போலீசார் சரவணனை பிடித்து ஜீப்பில் ஏற்றினர். அவரது மனைவியும் வக்கீல்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சார் நாங்க அட்வொகேட் எனக்கு தகவல் சொல்லல, வாரண்ட் சொல்லணும் இல்ல என்னன்னு சொல்லணும். 4 பேர் குறுக்க போடலாமா? கூட்டா நான் கூட்டிட்டு வருவேன். அதையும் மீறி ரவுடியுடன் மின்னல் வேகத்தில் சென்னை நோக்கி பறந்தது போலீஸ் ஜீப். சினிமா பாணியில் அவரது மனைவியும் போலீஸ் டீமை பின்தொடர்ந்தார். ஒரு இடத்தில் போலீஸை மறித்து வாக்குவாதம் செய்தார். அதையும் மீறி போலீசார் சரவணனை அழைத்து சென்றனர். சென்னை புளியந்தோப்பு ஸ்டேஷனில் வைத்து அவரை விசாரித்தனர். சென்னையில் இப்போது ஆக்டிவாக இருக்கும் ரவுடிகள் அவர்களுடனான தொடர்புகள் குறித்து கேட்டனர். பின்னர் புளியந்தோப்பு கொலை முயற்சி வழக்கில் பாம் சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாம் சரவணனை விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தன. அது பற்றியும் ரவுடியின் பின்னணி பற்றியும் போலீஸ் கூறியது. பாம் சரவணன் மிகப்பெரிய ரவுடி. நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதிலும் வீசுவதிலும் கில்லாடி. எனவேதான் பாம் சரவணன் என்ற பெயர்.
கடந்த ஜனவரியில் போலீசில் சிக்கும் போது கூட போலீஸ் மீது குண்டு வீசியிருந்தார். எனவேதான் அவரை சுட்டு பிடித்தனர். 2024 பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் வலதுகரம் இவர்தான். இவரது அண்ணன் தென்னரசு, தம்பி மாரியும் ஆம்ஸ்ட்ராங்கின் தீவிர ஆதரவாளர்கள். தென்னரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் பதவியை ஆம்ஸ்ட்ராங் வழங்கியிருந்தார். ரவுடி தொழிலில் ஏற்பட்ட போட்டியில் தென்னரசு கொல்லப்பட்டார். அவரை போட்டு தள்ளியது பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் டீம். அடுத்த சில ஆண்டுகளில் ஆற்காடு சுரேஷும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலையில் முக்கிய நபராக பாம் சரவணன் பெயர் சேர்க்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது. மற்ற எதிரிகளுடன் சேர்ந்து அவரை வெட்டி கொன்றது ஆற்காடு சுரேஷ் டீம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பாம் சரவணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை கொலை செய்தவர்களை பழிக்கு பழியாக கொலை செய்வேன் என்று சபதமெடுத்தார் பாம் சரவணன். யாரையெல்லாம் கொல்ல வேண்டும் என லிஸ்ட் எடுத்து தனது ஆட்களுடன் காத்திருந்தார். அதே நேரம் எப்படியாவது நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்த்தரப்பும் தீவிரம் காட்டி வந்திருக்கிறது. இப்படி வடசென்னையை ஆண்ட ரவுடிகளிடையே மோதல் தீவிரமடைந்த சூழலில்தான் கோர்ட்டுக்கு வந்த பாம் சரவணனை ரவுடிகள் தடுப்பு டீம் தட்டி தூக்கியது என்று போலீசார் கூறினர்.